அதாவது அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்கினா அவங்கள வந்து உடனே புகார் கொடுக்கலான்ற மாதிரி ஒரு எண்ணம் அறிவிச்சிருந்தாங்க சார். ஆனால் சிஸ்டம் நேர்மையா இல்லையா? பழனி கோயில் அந்த 100 கோடி நிலத்தை உங்க 2 பேர் முகத்துலையும் கறியை பூசிட்டு ஒரே நாள் லீவில் வந்து டியூட்டி எடுத்து அப்போ என்னன்னா இவர் லீவ் போடுவாராம், அவர் டியூட்டிக்கு வருவாராம், அவர் பண்ணுவாராம். இது எவ்வளோ பெரிய போர்ச்சரி. அப்போ இந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் இவங்களும் இருக்காங்க. அந்த சிஸ்டத்தை சரி பண்ணாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இன்றைக்கி ஒரு லாக்அப் டெத் நடந்துச்சா இல்லையா? 3 பேர் ப்ளஸ் 8 விசாரணை கைதிகள் சேர்ந்து 11 பேர் அடித்து கொண்டிருக்கானுங்க. அவன் உடம்புல எலும்பு உடையாத இடமே கிடையாது. நீங்கள் ஒரு செகண்டில் மாற்றி விட்டு போயிடுவாங்க. நீங்கள் பாரம்பரியமாக ஒரு 600 கோடி ரூபா சொத்து உங்களுக்கு இருக்கும், உங்கள் மூலப்பத்திரத்தை கிழிச்சு போட்டால் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது பத்திரப்பதிவுத்துறையிலாம். சிஸ்டம் தான் எல்லா கரப்ஷனையும் உருவாக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன போகிற போக்கில் பேசிட்டு போயிடுறாங்க. பட் அதை செயல்பாட்டு கொண்டு வரதுக்கு காலம் எடுக்கும்ல. அந்த டைம்லேயும் அவங்க விமர்சனம் பண்ணுறோம். நம்முடைய அக்கா கனிமொழி அவர்களுடைய சீரிய முயற்சினால், அவர்கள் பலத்த கண்டனத்தை தெரிவித்தனால இந்த அரசு அஞ்சி நடுங்கி இதில் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அருண் ஐபிஎஸ் அவர்கள் டிவிஎஸ்சியிலிருந்து வேறு துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதுக்கு பின்னாடி வந்து உண்மையிலே அவர் மாற்றப்பட்டதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா சார்? இந்த மாதிரி ஆட்கள் வந்து யாரையாவது பிடிச்சி உக்காந்துருவாங்க பவராக. ஏதோ இப்போ செந்தில் பாலாஜி இப்போ வரைக்கும் போக மாட்டேங்கிறாரு ஸ்டேஷனுக்கு. கேட்டால் சட்டத்தெல்லாம் மீறி அவருக்கு தனி சட்டம் இருக்குது போல். அப்போ என்ன சொல்லுவேன், நான் ஒன்றும் ஓடி போகணும் இல்லை அப்படின்னு. எங்கே நீங்கள் முன்ஜாமீன் போடுற வரைக்கும் எங்கே இருக்கீங்கன்னு யாருக்கா தெரிஞ்சுதா 2 பேருக்கும்? நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் முத்தலிஃப் அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசுகிறோம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்கினா அவங்கள வந்து உடனே புகார் கொடுக்கலான்ற மாதிரி ஒரு எண்ணம் அறிவிச்சிருந்தாங்க சார். கிட்டத்தட்ட 3 மாதம் நெருங்குது. இது தாவைக்கு ஆட்சி அமைச்சு 3 மாதம். எப்படி சார் இருக்குது இந்த ஆட்சியினுடைய அமைப்பு? சிஸ்டம்னு நான் அடிக்கடி சொல்கிறது, நான் சொல்ல தலைவர் சொன்னார். சிஸ்டத்தை மாற்றாத வரைக்கும் எதுவும் மாற்ற முடியாது. அவர் ஒன்று சொன்னாலும் நின்று பேசும். ஆமாம், அந்த சிஸ்டம் தான் அவங்கள எல்லாத்தையும் ஆளுது. அந்த சிஸ்டம் தான் பொதுமக்கள் மனநிலையை தீர்மானிக்குது, அதிகாரிகளை தீர்மானிக்குது, எல்லாமே. அந்த சிஸ்டம் வந்து புறையோடி போயிருக்கு. நீங்கள் மேலே வந்து உட்காந்துட்டு மாற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த சிஸ்டத்துக்குள்ளே கையை வைக்கணும், கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். சிஸ்டத்தை மேலோட்டமாக தொட்டிங்கன்னா அது முன்னிலும் வேகமாக மாறிடும். இந்த சென்னை கார்பரேஷனில் கொசு மருந்து அடிக்கிறேன்ட்டு அந்த மருந்தில் ஒரு கலப்படம் பண்ணாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷன் கொசுலாம் நீங்கள் என்ன மருந்து அடித்தாலும் அதை போடா அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. நீங்கள் பான்ஸ் பவுடரை பற்றி எதுவும் பேசுகிறீங்களா? எதுவும் அந்த பவுடர் தனி, பான்ஸ் பவுடரா, மைதா மாவு, அதை பற்றி பேசலை. நீங்கள் நல்லா வீரியமான மருந்து போட்டு அடிச்சிங்கன்னா ஓரளவுக்கு திருந்தோம், பயப்படும், மாறத்துக்கு லேட் ஆகும். நீங்கள் பாருங்கள், இவ்வளோ பண்ணும்போதும் அந்த பழனி கோயில் அந்த 100 கோடி நிலத்தை அமைச்சர் உறுதியாக இருக்கிறேன்றாரு, அறநிலையத்துறை அமைச்சர். இவர் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் நேர்மையாக இருக்கிறேன் இது எப்படின்றாரு. ஆனால் சிஸ்டம் நேர்மையாக இல்லையே? உங்கள் 2 பேர் முகத்துலையும் கறியை பூசிட்டு ஒரே நாள் லீவில் வந்து டியூட்டி எடுத்து அப்போ என்னன்னா இவர் லீவ் போடுவாராம், அவர் டியூட்டிக்கு வருவாராம், அவர் பண்ணுவாராம். நான்லாம் பண்ண முடியாதுங்க, கஷ்டங்க, நீ அப்போ லீவில் போப்பா, நான் அதுக்கு ஆள் போடுறேன், அவர் பண்ணி கொடுத்துருவார், உனக்கு என்ன, உன் வேலையை நீ பாருன்னு. அந்த மாதிரி ஒருத்தர் லீவ் போடுவாராம், இன்னொருத்தர் வருவாராம், பண்ணுவாராம். இது எவ்வளோ பெரிய போர்ச்சரி. ஒரு கோயில் அறநிலையத்துறை இடத்தையே, அதுவும் தனியாக இருக்குது, அதுவும் 2 கோடிக்கு 100 கோடி ரூபா மதிப்புள்ள. அப்போ இது இன்றைக்கி கோர்ட்டு தலையிட்டு சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டுருக்கு. அப்போ இந்த மாதிரி விவகாரத்துலேயே நீங்கள் இவ்வளோ தைரியமாக பண்ணுறாங்க, ரணகலத்துலேயும் ஒரு குதூகூலம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் யார் என்ன சொல்லுவீங்க? இந்த இன்றைக்கி அந்த இது கார்பரேஷனில் ஒரு 1/2 அன் ஹவர் டெண்டர் போட்டாங்கல்ல, அது இப்போ ஒரு நீர்வளத்துறை அமைச்சகத்தில் அந்த டெண்டர் வாங்கினவங்களாம் அந்த இதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு என்ன வந்து பார்த்துட்டு போன்றான். இந்த தைரியம் எங்கேருந்து வருது? ஏன்னா இதெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் தெரியாதா, பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த தைரியம் தான் இது. அப்போ இது ஒவ்வொன்றையும் அறப்பொரு இயக்கம் ஒவ்வொரு தடவையும் போட்டு இழுத்துட்டு பண்ணிக்கிட்டா இருக்க முடியும்? ராம்சார்னெல்லாம் கட் பண்ணிட்டீங்க, திடீர்னு மறுபடியும் அங்கே இது வருதுன்னா எங்கேயோ யாரோ கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் இவங்களும் இருக்காங்க. அந்த சிஸ்டத்தை சரி பண்ணாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இவ்வளோ தூரம் பேசுனீங்க, இன்றைக்கி ஒரு லாக்அப் டெத் நடந்துச்சா இல்லையா? எப்படி அடித்து கொண்டிருக்கானுங்க. 3 பேர் ப்ளஸ் 8 விசாரணை கைதிகள் சேர்ந்து 11 பேர் அடித்து கொண்டிருக்கானுங்க. அவன் உடம்புல எலும்பு உடையாத இடமே கிடையாது, கை கால் எல்லாம் 19 இடம். அப்படி என்ன பண்ணான்? மாற்றுத்திறனாளி வேறு. மாற்றுத்திறனாளி கடையில் கொஞ்சம் குட்கா வச்சு விற்றது அவ்வளோ பெரிய குற்றமா? அதுக்கு தான் அங்கே தண்டனை இருக்க. நீ என்ன அவ்வளோ பெரிய யோகியர்களா அதான் அடித்து கொள்கிற அளவுக்கு? அப்போ நீங்கள் என்ன ஒரு அஜித்குமார் நடந்தாலும், என்ன சாத்தானுக்குள்ளே நடந்தாலும், இந்த சிஸ்டம், இந்த காலனித்துவ மனப்பான்மை,
அடிக்கணும், கையை காலை உடைக்கணும். உடைச்சா கூட யாருக்கும் இப்போவும் சொல்கிறேன், இந்த குற்றவாளிகளை கையை காலை உடைக்கிறது பாத்ரூமில் வலிக்கு விழுந்தாங்கன்றாங்களா, இதுக்கு ஒரு நாள் முடிவு வரும். நீங்கள் எனக்கு என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி என்கவுண்ட்ரு இது எல்லாம் முடிவு வரும். வராமல் இருந்தால் இது மாறவே மாறாது. இதே மாதிரி லாக்அப் டெத்து நடக்கும். நீங்கள் லஞ்சம் ஒழிப்புன்றது கீழே பொதுமக்கள் புகார் கொடுங்க, கீழ் லெவல் ஆஃபீஸர்ஸு அது பிடிக்கிறது லஞ்சம் ஊழல் இல்லை. மேலே புறையோடி போயிருப்பான், அவன் தான் மெயின். அங்கே கை வச்சாதான், மெயின் சுவிட்ச் கை வச்சாதான் எல்லாம் மாறும். போகிற போக்கில் நண்பர் ரமேஷையும் இழுத்துட்டு போயிட்டான்னு சொல்லி அவர் வேறு ப்ரெஸ் மீட்லாம் அவர் கொடுத்தாரு. ஏன் சொந்தக்காரன்றாங்க, இப்படி சொந்தக்காரன் இருக்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்படி தாங்க பண்ணுவாங்க. நீங்கள் விழிப்போடு இருக்கணும். விழிப்போடு இருக்கும் போதே இவ்வளோனா நீங்கள் நானாக கேட்குறேன், ஆட்சிக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கு உளவுத்துறை இருக்குது, பத்திரப்பதிவில் எவன் அயோக்கிய பையன் தெரியாதா? ஏன் தெரியாது? பத்திரப்பதிவு சங்கம் அதெல்லாம் இருக்கும், ஊழியர் சங்கம், அவங்கள கூப்பிட்டு கேட்டாலும் சொல்லுவாங்க. சார் இவன் இன்னும் பல பேர் இருக்காங்க இது சொல்கிறதுக்கு. சார் இவன் மகா அயோக்கியம், இவன் இப்படி பண்ணுறான், டபுள் டாக்குமெண்ட் பண்ணுவான், இவன் இப்படி பண்ணுவான். அவனை எல்லாத்தையும் தூக்கி வேற எங்கேயா போடு, புதுசாக ஆளுனை கொண்டு வா, மீட்டிங் போடு, மினிஸ்ட்ரு தொலைச்சி கட்டிடுவேன், கிரிமினல் ஆக்ஷன் வந்துடும். இதெல்லாம் மாற்றிட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா தொலைச்சி கட்டணும்னா பண்ணாமல் இருக்க போகிறான். அவனையே அதிகாரியாக தொடர விட்டிங்கன்னா என்ன பண்ணுவானுங்க, எப்படி திருடணும் என்ன பண்ணுன்னு தெரியும். நீங்கள் ஒரு செகண்டில் மாற்றி விட்டு போயிடுவாங்க. நீங்கள் பாரம்பரியமாக ஒரு 600 கோடி ரூபா சொத்து உங்களுக்கு இருக்கும், உங்கள் மூலப்பத்திரத்தை கிழிச்சு போட்டால் என்ன பண்ணுவீங்க? தனியார் கையில் கொடுத்து வச்சுருக்காங்க, அவனுங்க பல இதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது பத்திரப்பதிவுத்துறையிலாம். ஒரு செகண்டில் உங்கள் பூர்வீகனால உங்களுக்கு இல்லைன்ற மாதிரி ஆகிடும். நீங்கள் சிஸ்டம்ன்ற சொல்கிறேன்ல, அதை நீங்கள் வந்து கரெக்டாக சாட்டையை கையில் எடுத்து சொல்லட்டாத வரைக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரி பண்ண முடியாது. போதை மருந்தை அழிக்கவே முடியாது. பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தை தடுக்கவே முடியாது. இந்த மாதிரி அதிகாரிகளுடைய அட்ராசிட்டி, இந்த டெண்டரு கமிஷன் பார்க்குறது, பாட்டிலுக்கு 10 ரூபா, எதையுமே பண்ண முடியாது. அப்போது நீங்கள் சும்மா நான் சவால் விட்டு பேசுறது அதெல்லாம் கிடையாது. இது தீவிரமாக இறங்கி கண்காணித்து உளவுத்துறையை வலுவாக இயக்கி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற எஸ்பிசிஐடி, ஐஎஸ் இவங்கள்ட்ட சரியாக ரிப்போர்ட் வாங்கி அவன் ஒரு மாதிரி செல்லரிச்சு போயிருப்பான், அதை மாற்றி ஜாதி ரீதியாலாம் மாற்றிட்டாங்க. எஸ்பிசிஐடிலாம் எந்த மாவட்டத்தில் ஜாதி இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டான இதெல்லாம் போட்டதெல்லாம் இருந்தது ஒரு காலத்தில், அந்த மாதிரிலாம் யோசித்து பண்ணது. ஆனால் அதெல்லாம் மாற்றி அதே ஜாதிக்காரன் அதே ஊரில் போடுறது, இந்த மாதிரி அவன் டியூட்டின்றது அப்போ ஒரு வகையில் சிண்டிகேட் ஆகிடுவான். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அப்போ இது வந்து ஆட்சி நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. சும்மா ஒரு மேடையில் ஏறி ஒரு மைக் பிடிச்சி ஒரு எழுதுனதை படிச்சுட்டு போகிற விஷயம் இல்லை, பெரிய ஒர்க்கு. இன்றைக்கி ஆரம்பிச்சின்னா 5 வருஷம் ஆகும். நீங்கள் சொன்ன மாதிரி சிஎம்கோ அமைச்சர்களுக்கும் அந்த எண்ணம் இருக்குது. நம்ம போன எபிசோட்ல இதை தான் நம்ம மெயினாகவே நம்ம பேசிகிட்டு இருந்தோம். சிஸ்டம் தான் எல்லா கரப்ஷனையும் உருவாக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன போகிற போக்கில் பேசிட்டு போயிடுறாங்க, பட் அது செயல்பாட்டு கொண்டு வரதுக்கு காலம் எடுக்கும்ல. அந்த டைம்லேயும் அவங்க விமர்சனம் பண்ணுறோம், ஆட்சியை விமர்சனம் பண்ணுறோம். அது வந்து மோசமான மனநிலை. என்ன காரணம்னா, இவன் அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிறவன், அந்த சிஸ்டத்தை மாற்ற நினைக்கிறவன் மேலே கோபம் வரதான் செய்யும். அப்போ என்ன பண்ணுவான், அதை உடைக்கிறதுக்கு அவங்கள மனதளவில் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். 100 கோடினாலும் 2 கோடி ரூபாய்க்கு போச்சுன்னா அது ரமேஷ் காரணம்னா ரமேஷ் மனதளவில் உடஞ்சிடும், பயந்துருவார். அப்போது நீங்கள் 100 பேரில் 10 பேர் நம்பினா போதாதா, ரமேஷுக்கு பயம் வந்துடும்ல. எத்தனை பேருக்கு இந்த மன உறுதி இருக்கும்? நீங்கள் வர்றவங்களாம் அமுச்சினே இருப்பான், ரமேஷ் குடும்பத்தார் அப்படி இப்படின்னு தெரிஞ்சவன்லாம் அனுப்புவான், அவங்கள பற்றி பாருங்க இப்படி வந்துக்குதுன்னு. அதுவே ஒரு பயத்தை உண்டாக்கிடும். இந்த மாதிரி உருவாக்குறது தான் இவர்களுடைய டெக்னிக்கு. ஒரு பொய்யை பரப்பி விட்டு நீங்கள் உண்மையை சொல்கிறதுல அது உலகத்தை சுற்றிட்டு வந்துடும். இப்போ அந்த மாதிரி தான் இவர்கள் இதில் கூட ஏடிஎம்கேவும் சேர்ந்துக்கிச்சு. இப்போ ஒவ்வொரு விஷயம் அந்த லாக்அப் டெத்து பாருங்கள், உடனே நடவடிக்கை, 3 பேர் கைது, அந்த 8 பேர் மேலே வழக்கு, கொலை வழக்கு பதிவு இவங்க மேலே எல்லாம் பண்ணாலும் அது என்ன அது ஏன் உடனே எடுக்கலன்றாங்க. உடனே நான் இப்படி செத்தவொன்னே இப்படி எடுப்பாங்களா? எதற்கும் சட்ட நடைமுறைன்னு ஒன்று இருக்குல்ல, போஸ்ட்மார்ட்டம் வரணும். கனிமொழி களத்தில் குதிக்கிறாங்க, பார்த்தா டக்குன்னு அங்கே அதையும் சொல்லுவாங்க. கனிமொழி இறங்கி நம்முடைய அக்கா கனிமொழி அவர்களுடைய சீரிய முயற்சினால், அவர்கள் பலத்த கண்டனத்தை தெரிவித்தனால இந்த அரசு அஞ்சி நடுங்கி இதில் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்படி இந்த கலைஞர் ஸ்டைல் அது. ஏதோ ஒரு நல்லது பண்ண போவாங்க, உடன்பிறப்பே உனக்கு தெரியாதா, கழகம் மட்டும் இது தலையிட்டாவிட்டால் இன்று அது நடந்தே இருக்காது, நடக்கட்டும், அவர்களே நடத்தினாலும் நம்முடைய ஆலோசனையும் அதில் இருக்கிறது, ஏதோ நம்மால் முடியுது அப்படின்னு போடுவார். அப்போ காண்டா ஆகுமா ஆகாதா? அப்போ நீ ஆமானா நான் இல்லை, ஒரு இடத்துல தான் ஜெயலலிதா அந்த மாதிரி போனாங்களோ. நீ ஒரு இது பண்ண போகிறா, நல்ல விஷயம் பண்ண போகிறோன்னா இவருக்கு தகவல் வந்துடும். உடனே இவர் உடன்பிறப்பு கடிதம் எழுதிடுவார், சொல்லிடுவார் இது வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றார். அப்போ அவங்க நிறுத்திடுவாங்க, நீ சொல்லி நான் பண்ணுறதா அப்படின்னு. இந்த மாதிரிலாம் பல இது நடந்திருக்கு.
அதனால் இந்த அரசியல் இந்த இதெல்லாம் ரொம்ப மோசம். அதுவும் இப்போ இருக்கிறது இந்த மழுவெட்டி மங்குனிகளாக இருக்காங்க அந்த பத்திரிகையாளர்கள். இந்த இதெல்லாம் ஒரு அம்மா என்கிட்ட வந்து கேள்வி கேட்குது, சரி அது லஞ்சம் ஊழல் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், நம்ம வந்து இதுன்றாங்க. என்னது லஞ்சம் ஊழல் ஒரு பக்கம் இருக்கட்டும்மா, முதல்ல அது முடிங்க, அதுக்கப்புறம் நம்ம மற்றதுக்கு போகலாம். இப்படி தான் இன்றைக்கி பத்திரிகையாளர் மொத்தமாக ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, கொலை நடந்துச்சு, அந்த லாக்அப் டெத்து நடந்துச்சு, நடவடிக்கை எடுத்துட்டாங்களேன்னா நடவடிக்கை எடுத்தாங்க, 36 மணி நேரம் பொறுத்தில் எடுத்தாங்க. ஏன் 3 மாதமாக எடுக்காமலாம் இந்த அஜித் குமார்லாம் எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், அதுக்கு இது தேவையில்ல. இவர்கள் வந்தோடனே இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்க சாத்தானுக்குள்ளே எவ்வளோ நாள் ஆச்சு நடவடிக்கை எடுக்க, பெரிய இஷ்யூ ஆச்சு. எவ்வளோ பெரிய போராட்டம், இவரெலாம் அப்படியே நீட்டி முடங்கினார். இவர் ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்லேயே பிரகாஷ் இது அது இதுன்னு கிட்டத்தட்ட லாக்அப் டெத்தே ஒரு 40 இருக்காது. நம்மளே பேசியிருக்கோம் சார், 37 கிட்ட லாக்அப் டெத். அப்போ அத்தனை லாக்அப் டெத்துலாம் வந்து இவர்கள் என்ன பெருசாக பொங்கி எதாவது பண்ணாங்களா? பல இது வந்து விசாரணை கைதி மரணம் அப்படி இப்படியே முடிஞ்சு போச்சு. அப்போது இந்த மாதிரி விவகாரங்களில் உரிய இவர்கள் மேலே கொலை வழக்கு பதிவு பண்ணி நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் எல்லாருடைய கோரிக்கை. அது பண்ணுறது இல்லையா? ஸோ அதில் இந்த தாவை காட்சி அதில் ஓரளவுக்கு இவங்க கான்ஷியஸ். இந்த 3 பேரை உடனே அரெஸ்ட்டு, சஸ்பெண்டு, கொலை வழக்கு பதிவுன்றதை விட வேறு என்னங்க வேணும்? இதுதான் கோரிக்கை. பண்ணிட்டாங்க, தீர்வு என்ன இது? அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு எதாவது பண்ணுங்கள். அரசு வேலைன்னு மற்றதெல்லாம் கொடுக்குறீங்களா, அந்த இவங்களுக்கு எதாவது பண்ணுங்கள். செயல்பாட்டு அளவில் கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஆமாம், அந்த இந்த விவகாரத்தெல்லாம் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் தான். சரி சார். இந்த தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம் சொல்லி ஒன்று அறிவிச்சார். 22 கேரட் 1 கிராம் தங்கம். அதில் வந்து இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நீங்கள் கூட ஏதோ வீடியோவில் பேசுனீங்கன்னு நினைக்கிறேன். பிரதமர் இந்தியாவில் அடுத்த ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு நீங்கள் தங்கம் வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருந்ததா செய்தி ஊடகங்கள் கூட வெளியிட்டாங்க. இப்போ பிரதமர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இப்போ இங்கே வந்து தங்கத்தோடைய இம்போர்ட் பண்ணணும்னா இது பிரச்சனை ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்பியூட் போயிருக்குல்ல சார்? அது எப்படி? ஒரு வகையில் கரெக்டு தான். ஆனால் பிரதமர் சொன்னவுடைய அடிப்படை என்னென்னா, தங்கம் இறக்குமதிக்காக நம்ம வந்து டாலரில் தான் வாங்குகிறோம். சரி. அப்போது 70 ரூபா 80 ரூபா டாலரில் ரூபாய் மதிப்புனா, நீங்கள் நாளைக்கு வந்து திடீர்னு 80 ரூபா ஆயிடுச்சுன்னா கூடுதலாக நம்ம ரூபாயை அதுக்கு செலுத்த வேண்டியிருக்குது, அந்நிய செலவாணிக்கு டாலருக்கு. அப்போது தங்கம் வந்து இங்கே தனிநபர்கள் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அதுக்காக தங்க இறக்குமதி நடக்குது. அப்போ இதில் என்ன ஆகுதுன்னா, அந்த தங்கம் வந்து முதலீடாக மாறுறது கிடையாது. ஒவ்வொரு வீட்லேயும் பீரோலையும் இதுலேயும் லாக்கர்லேயும் போய் உக்காந்துக்குது. சரிங்க. அப்போ உங்களுடைய டாலர் இங்கேருந்து வெளியில் போகுது. சரி. ஆனால் அது வந்து சேவிங்காக கூட இல்லை, அது ஒரு லைஃப் பாதுகாப்புன்ற மாதிரி இப்போ முடங்கிடுது. கவர்மெண்ட்டுக்கு அதனால் நல்லா லாபம். அதை தான் அவர் இந்த மாதிரி வாங்காதீங்க, எங்களுக்கு வந்து அந்நிய செலவாணி பெட்ரோல் டீசல் இந்த கச்சா எண்ணெய் வாங்குறது பல இதில் பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதுக்கு பதிலாக டிஜிட்டல் இதில் மாறுங்க, எங்கள் இதில் கவர்மெண்ட் இதில் முதலீடு பண்ணுங்கள். நீங்கள் எப்போ எடுத்தாலும் அன்றைக்கி தங்க விலையில் நீங்கள் காயினாகவே வாங்கிக்கலாம், கவர்மெண்ட்டே கொடுத்துரும் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இதையும் ஒரு நலத்திட்ட உதவிக்கு தங்கம் கொள்முதல் பண்ணுறதையும் கொண்டு போய் இணைக்க முடியாது. அதை அவர் அறிவிச்சிட்டாரு, 700 சில்லற கோடி. அதையும் முறையாக டெண்டர் விட்டு தான் முறையாக தான் பண்ணுறாங்க. இப்போ பல இதெல்லாம் டெண்டர் எப்படி விட்டாங்கலாம் தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அரை மணி நேரத்தில் முடிஞ்ச டெண்டர், அரை மணி நேரம் டெண்டர்லாம் இருக்குது. இறுதியாக இந்த கேள்வியோட நான் நிறைவு செய்கிறேன். அருண் ஐபிஎஸ் அவர்கள் டிவிஎஸ்சியிலிருந்து வேறு துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதுக்கு பின்னாடி வந்து பலரும் பல விஷயங்கள் பேசி நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே அது அவர் மாற்றப்பட்டதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா சார்? இருக்குது, இல்லாமல் எப்படி? இப்போ அருண் ஐபிஎஸ் மேலே இதே இதில் இருக்கிற கேட்டகரி 2ல் இருக்கிற 2வது இடத்துல இருக்க 3வது இடத்துல இருக்கார்ல ஆதவ் அர்ஜுனா, 1 2 3வது முதல்வருக்கு அடுத்து 3வது இடத்துல இருக்கார். அவரே வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் கடுமையாக குற்றச்சாட்டு வச்சார் அருண் மேலே. அதுக்கப்புறம் இவர்களுக்கு அவங்களுக்கு 7ஆம் பொருத்தமாக தான் இருந்தது. அவர் வந்து இந்த அரசுக்கு, திமுக அரசுக்கு ஒரு பெரும் இது மாதிரி தான் செயல்பட்டு இருந்தார். அப்புறம் அவர் மேலே மற்ற கமிஷனர் கூட தனிப்பட்ட முறையில் ஏகப்பட்ட இதெல்லாம் வந்துச்சு. நீதிமன்றமே 2-3 தடவை கண்டிச்சிருக்கு, கமெண்ட்ஸே போட்டாங்க ஒரு தடவை இந்த அண்ணா நகர் சிறுமி வழக்கில். அது அப்புறம் உச்சநீதிமன்றம் போய் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீக்கினாங்க. அதே மாதிரி இந்த குண்டாஸ் விவகாரம் லேட்டஸ்ட்டாக நடந்ததில்ல, சம்மன் கொடுக்க போனவரை உட்கார வச்சாங்கன்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சாங்க. நீதிமன்றம் அவ்வளோ கடுமையாக பார்த்தது. இந்த வழக்கு விசாரணையில் இருக்குது. அப்போது இவ்வளோ பிரச்சனைக்குரிய அவரை வந்து இந்த கவர்மெண்ட்டில் அவரை பாரு தூக்கி எங்கே அடிக்க போகிறாங்க பாரு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வலுவான ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறையில் வந்து உட்கார்றாரு. என்னப்பா இது, அந்த கவர்மெண்ட்டில் ரொம்ப எல்லாரும் கூட நெருக்கமாக இருந்தவர், இந்த கவர்மெண்ட்டில் அவர்கள் மேலே தான் நடவடிக்கை எடுக்கணும், லஞ்ச ஒழிப்புத்துறை தான் எடுக்கணும். ஆனால் அதில் வந்து உட்கார வைக்கிறாங்கன்னா அப்போ பார்த்துக்கோ, டிஎம்கேவுடைய பவர் பார்த்துக்கோ, இவர் பவர் பார்த்துக்கோ, அவர் பவர் பார்த்துக்கோன்னு இருந்தாங்க. இதில் டபுள் ஏஜென்ட் ஒத்துருக்கிறார் தெரியுமா, திருமாவளவன். அவர் ரெக்கமெண்டேஷனில் தான் இவரை லஞ்ச ஒழிப்புத்துறையில் வச்சாங்கன்ற மாதிரி ஒரு கருத்து ஓடிட்டு இருக்குது. ஆனால் பொதுவாக ஐபிஎஸ் அதிகாரிகளோ ஐஏஎஸ் அதிகாரிகளோ எங்கே ஆளை பிடிப்பாங்கன்னு தெரியாது.
நீங்கள் அந்த கவர்மெண்ட்லேயும் பெருசாக இருந்திருப்பாங்க, அந்த கவர்மெண்ட்டில் இருக்கும்போது இந்த கவர்மெண்ட்டில் இந்த கட்சியில் ஆள் வச்சுருப்பாங்க, ஆட்சி மாறணும்னா இங்கே ஆளை பிடிச்சி மறுபடியும் பதவியில் உட்காந்துவாங்க. இப்படி ஒரு டீமே இருக்குது. மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருப்பான், அதுவாக இருப்பான், அப்படியே அவங்க இருக்கிறதே தெரியாது. அவங்க டியூட்டி முடிஞ்சு ரிட்டையர் ஆகி போயிடுவாங்க. இந்த மாதிரி ஐஏஎஸ்ல ஐபிஎஸ்ல இருக்காங்க. ஒருத்தர் வேறு ஸ்டேட்டுக்கு டெப்டேஷனை வாங்கிட்டு போனார் கோச்சிங்கு. போகும்போது என்ன சொன்னார்னா, ஏமா ஒரு 4-5 ஏடிஜிபி தான் தமிழ்நாடு காவல்துறையை காப்பாற்றுறது இருக்காங்களா, அவங்களே சுற்றி கமிஷனர் இதுன்னு போட்டுக்கிறாங்க, அப்போ நாங்களாம் எதுக்கு இருக்கிறோம் அப்படின்ட்டு தான் அவர் போனார். அப்போ அந்த மாதிரி விவகாரத்தில் செல்வாக்குன்றது இந்த மாதிரி ஆட்கள் வந்து யாரையாவது பிடிச்சி உக்காந்துருவாங்க பவராக. நீங்கள் ஐஏஎஸ்ல எடுத்துங்க, கார்த்திகேயன் எடுத்துக்கங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் பவராக இருந்தார். நம்ம முதல்வர் ஸ்டாலின் அப்போ எதிர்க்கட்சி தலைவர், பேசாத பேச்சு கிடையாது அவரை பற்றி. ஆட்சி மாறணுன்னா செம்ம பவரில் இருந்தாருங்க. இப்போ பவரில் இருக்காரு. குமரகுருபரன் எடுத்துக்கங்க, போன ஆட்சியிலே அது இவங்க வந்தவொடனே கார்பரேஷனில் டெண்டர்லாம் கேன்சல் பண்ணுறாங்க. ஆனால் அவர் வந்து நல்ல துறைக்கு போகிறார். ராதாகிருஷ்ணன் மின்சார வாரிய வெள்ள அறிக்கை கொடுக்குறாங்க, எல்லாம் மோசம்ன்றாங்க. ஆனால் அந்த துறை டான்ஜெட்கவுடைய இது வேறு சேர்மனாக இருக்கிற இவர் எதுலேயுமே மாற்றலை. நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, அவர்களை வந்து உட்கார வைக்கிற நல்ல இப்போ ககன்தீப் சிங் பேடிலாம் வந்து பயன்படுத்துகிறாங்க. பல அதிகாரிகள் இதுவும் இருக்குது. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் இப்போ அவர் அருண் வந்து எங்கேயோ யாரையா பிடிச்சிருப்பாரு, அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு செல்வாக்கான இடத்துல உட்காந்துட்டார். இப்போ இவர்கள் சில இது எதிர்பார்க்குறாங்க, சரி அங்கே ஓகே, இப்போ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருப்பார் அப்படின்னு. ஆனால் ஏவா வேறு விவகாரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு போகிறாங்க. ரைடு போனப்போ அவர் சிங்கப்பூர் போகிறதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்கும், பாஸ்போர்ட்டு இதெல்லாம் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும். அப்போ அவர் இந்த மாதிரி போகிறாரு அப்படின்னா சிக்கலாகும். அப்படின்னா அதுக்கேற்ற பாஸ்போர்ட்டை முடக்கிறது இல்லை மற்ற விஷயங்களை ஏன் வரலை அப்படின்றது வந்து அவர் அங்கே போயிட்டார். அப்போ இந்த தகவல் அவருக்கு போயிருக்குது. அவர் வெளியே மறுபடியும் வந்துட்டு கேஸ் போட்டு அதுக்கு தடை வாங்கிட்டு வீரெல்லாம் பேசினார், நாங்கள் 5 ஓடுபொருள் அல்ல அப்படின்னு. அப்போ 5 வர வேண்டியதானே, அங்கே கோர்ட்டில் வாங்கிட்டு தானே வர்றீங்க அப்படின்னு. ஏதோ இப்போ செந்தில் பாலாஜி இப்போ வரைக்கும் போக மாட்டேங்கிறாரு ஸ்டேஷனுக்கு. கேட்டால் சட்டத்தெல்லாம் மீறி அவருக்கு தனி சட்டம் இருக்குது போல். மற்றவர்கள்லாம் முன்ஜாமீனோ இல்லை ஜாமீனோ கொடுத்தா கண்டிஷன் பெயிலில் வாங்கணும். கண்டிஷன் பெயில்னா 1 மாதத்துக்கு அந்த லோக்கல் ஸ்டேஷனில் போய் காலையில் சாயந்தரம் கையெழுத்து போடணும். அதை நீங்கள் ஒரு நாள் போடலைன்னா கூட நீங்கள் அங்கே பர்மிஷன் வாங்கணும், இல்லை அவங்க பெயிலை கேன்சல் பண்ண முடியும். அது முன்ஜாமீனுக்கு அது பொருந்தும். அப்போ கண்டிஷன் பெயிலில் முன்ஜாமீன் கொடுக்குறாங்க 2 பேருக்கும், அண்ணன் தம்பி 2 பேருக்கும். இவர்கள் வராதுக்கு காரணம் சொன்னாங்க. அந்த கோர்ட் ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சு அது வந்து அதுக்கப்புறம் ஆகும், அதனால் மறுநாளே வரலன்றதை யாரும் கேட்காதீங்க. ஆனால் 1 வாரம் ஆகிடுச்சு. இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறார், நான் ஒன்றும் ஓடி போனேன் இல்லை. ஜட்ஜிட்ட சொல்ல வேண்டியதானே, ஜட்ஜி அவர்களே கண்டிஷன் பெயில் கொடுத்துட்டிங்களா, அதோட கம்னு இருக்கணும். நீங்கள் போய் டெய்லி ஸ்டேஷனில் 2 வேளை சைன் பண்ண சொல்கிறீங்க, நான் என்ன ஓடி ஒழிகிறாளா, நான் இப்படி கொடுக்குறீங்க, கண்டிஷன் ரத்து பண்ணுங்க அப்படி சொல்லியிருந்தா ஓகே. அங்கே ஒத்துக்கிட்டு மிலாடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இங்கே வந்து கையெழுத்து ஏன் போட வரலாம், நான் ஒன்றும் கமிஷனருக்கு லெட்டர் எழுதுறாரு. சட்டத்துக்கு முன்னே எல்லோரும் சமம் தானே. அப்போ இவர் என்ன ஸ்பெஷலாக ஏதாவது கொடுத்துருக்காங்களா, கண்டிஷன் பெயில் நான் சைன் பண்ண வரமாட்டேன், வந்தால் கைது பண்ணிட்டீங்கன்னா, ஏங்க கண்டிஷன் பெயில் அது தானே கொடுத்துக்குறாங்க, எப்படியும் கைது பண்ண, வேறு வழக்கில் கைது பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா என்னங்க இது. அப்போ நீங்கள் வாங்க, அது நீங்கள் கோர்ட்டில் போய் போடுங்க, மிலாட் நீங்கள் சொல்லிட்டீங்க கண்டிஷன் பெயிலில் சைன் பண்ணு, அவங்க வேறு வழக்கில் போட்டாங்கன்னா எப்பா போட மாட்டாங்கப்பா, இல்லை நீங்கள் அதுக்கும் ஒரு ஆர்டர் போட்டுருங்க அப்படின்னா வினோதமாக இருக்குது இவங்க பேசுகிறதெல்லாம். அதனால் சட்டத்தை மீறி எங்களுக்கு ஒரு இது இருக்குன்னு ஒரு நிரூபிச்சிட்டு இருக்காரு. அப்படி கிடையாது. இப்போ கவர்மெண்ட்டு கண்டிஷன் பெயிலை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு ரிவோக் பண்ணலாம். ரிவோக் பண்ணால் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன சொல்லுவேன், நான் ஒன்றும் ஓடி போகணும் இல்லை அப்படின்னு. எங்கே நீங்கள் முன்ஜாமீன் போடுற வரைக்கும் எங்கே இருக்கீங்கன்னு யாருக்கா தெரிஞ்சுதா 2 பேருக்கும்? இது இவருக்கு அதிமுகலேருந்து வந்தாலும் இவருக்கு அந்த திமுக இது ஒட்டிக்கிச்சு. ஹிட்லரையே பார்த்தவங்க, நான் முசோலினியை பார்த்தவங்க, ட்ரம்பையே பார்த்தவங்க, புட்டினை பார்த்தவங்கன்னுவாங்க. திரும்பவே பார்த்தா எடுத்து சொல்லுவாங்க. ஆமாம், திரும்பவே வா, அது பயங்கர மன உறுதி வேணும். ஓகே சார், இப்போ இந்த மாதிரி இஷ்யூனால கூட மாற்றுறதுக்கு, அதாவது அருண் ஐபிஎஸ் மாற்றுறதுக்கு. ஆமாம், அந்த மாதிரி போனாங்கல்ல, அந்த விவகாரத்தில் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஏதோ கோபம் போல, அவ்வளோ தூரம் சொல்லி எல்லாம் பண்ணியும் நடந்துருச்சு அப்படின்னு. அதுக்கு சில பேர் இருப்பாங்கல்ல, சொல்லி நேற்று கூட அதில் எழுதியிருந்தாங்க, கூட்டணி கட்சி தலைவர்கள் ரெக்கமெண்டேஷன்லாம் நிறைவேற்றாதீங்க, அதெல்லாம் என்னன்னு பார்த்து பரிசீலனை பண்ணி என்கிட்ட சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதனால் அளவுக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்சு கெஸ் பண்ணால் இதுதான் கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணுது. விஜய் அவர்கள் ஏதோ ஒன்று பண்ண, இது ஒன்று. அந்த குண்டாஸ் இதில் நீதிமன்றம் வழக்கு விசாரணையில் இருக்குது.
இவரை நம்ம ஏன் அப்படி பாதுகாக்கணும்? நாளைக்கு அது ஒரு அரசு கெட்ட பேர், அவரை வச்சு பாதுகாக்கிறாங்க அப்படி இப்படின்னு எதுக்கு? அதனால் வேலையை பார்ப்பா, அமுச்சு விடுப்பா, போலீஸ் அகாடமி இருக்குது, போய் நிம்மதியாக உட்காரட்டும் அவர், இங்கே வேறு ஆளை போடும் அப்படின்னு. அதான் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிற விஜய் அது அதில் கொஞ்சமாவது முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்றதா என்னால். அதான் சொல்கிறேன், சிஸ்டத்துக்குள்ளே அந்த தண்ணியில் உழுந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணுகிறாரு. நீச்சல் அடிச்சு கரை ஏறினார்னா ஓகே. காலம் எப்படி பதில் சொல்லுங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். பல்வேறு செய்திகளை பகிர்ந்து வைக்க ரொம்ப நன்றி சார்.